ஜனவரி 3, 2026 உலக அரசியல் மேடையில் ஒரு பெரிய அதிர்ச்சி. அமெரிக்கா வெனிசுவேலாவின் தலைநகர் காரகாஸில் ஒரு நேரடி இராணுவ நடவடிக்கையை நடத்தியது. அந்த நடவடிக்கையின் முடிவு, அந்நாட்டு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோ கைது. மதுரோ கைது செய்யப்பட்ட பிறகு வெனிசுவேலாவில் இடைக்கால தலைவராக டெல்சி ராட்ரிகஸ் நியமிக்கப்பட்டார். ஆனால் முக்கிய விஷயம் இதுதான்: நாட்டின் எண்ணெய் துறையை தற்காலிகமாக அமெரிக்கா நேரடியாக நிர்வகிக்கும் என்று சிக்னல் கொடுத்திருக்கிறது. இத கொஞ்சம் எளிமையா சொன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியத்தை வைத்திருக்கும் ஒரு கம்பெனி, ஆனால் அதை பராமரிக்க பணமில்லை. அந்த கம்பெனியை வேறு ஒருவர் கட்டாயமாக டேக் ஓவர் பண்ணுவது போல. உடனடி தாக்கம் எண்ணெய் விலையிலா? கொஞ்சம் அலைபாயும். ஆனால் பெரிய ஷார்ட்டேஜ் இல்லை. ஏனென்றால் இப்போ வெனிசுவேலா உற்பத்தி செய்யும் எண்ணெய் உலக அளவில் சுமார் 1% மட்டுமே. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் செவ்ரான், எக்ஸான் மொபில், கொனாகோபிலிப்ஸ் அவைகளின் பங்குகள் ஏன் ஏறுது? காரணம் எளிது. வெனிசுவேலாவின் பழைய எண்ணெய் கட்டமைப்பை சரிசெய்ய அமெரிக்கா பில்லியன் டாலர்கள் செலவிடப் போகிறது. அந்த ஒப்பந்தங்கள் முதலில் இவர்களுக்குத்தான். இந்த மாற்றம் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இவர்கள்தான் இதுவரை வெனிசுவேலாவின் முக்கிய கூட்டாளிகள். அமெரிக்கா இப்போது எங்கள் பின்வாசல்னு சொல்லப்படும் லத்தீன் அமெரிக்காவில் தன்னுடைய ஆதிக்கத்தை மீண்டும் உறுதி செய்கிறது. இந்தியா பாதிக்கப்படுமா? உடனடியான பதில் இல்லை. இந்தியா இப்போது வெனிசுவேலாவிலிருந்து 1%த்திற்கும் குறைவான எண்ணெய் தான் இறக்குமதி செய்கிறது. எனர்ஜி பாதுகாப்புக்கு இப்போ எந்த அபாயமும் இல்லை. ஆனால் ஜியோபாலிட்டிக்கல் அதிர்ச்சிகள் வந்தால் பொதுவாக டாலர் வலுப்படும், ரூபாய் கொஞ்சம் பலவீனமாகும். அதனால் நிஃப்டி, சென்செக்ஸ், ரூபாய் குறுகிய காலத்தில் வாலட்டிலிட்டி வரலாம். நீண்ட காலத்தில் இது இந்தியாவுக்கு நல்ல செய்தி. அமெரிக்கா வெனிசுவேலா உற்பத்தியை உயர்த்தினால் உலக எண்ணெய் விலை குறையும். இந்தியா 85% எண்ணெய் இறக்குமதி நாடு. குறைந்த எண்ணெய் விலை என்றால் குறைந்த பணவீக்கம், அதுவே நல்ல பங்கு சந்தை. அரசியல் மாற்றங்கள் பயமுறுத்தலாம். ஆனால் முதலீட்டில் உண்மையான கேள்வி இதுதான்: நீண்ட காலத்தில் பண ஓட்டம் எங்கே போகுது? இந்த கதையில் இந்தியா அமைதியாக லாபமடையக்கூடிய பக்கம். செய்தியை மட்டும் பார்க்காதீங்க, அதற்குள் இருக்கும் பண விளையாட்டை புரிந்துகோங்க.